Hello friends, welcome to RENU'S creations and stitches. இந்த வீடியோல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச and எல்லா பெண்களும் கத்துக்க விரும்புற ஒரு விஷயத்தை தான் சொல்லி கொடுக்க போறேன். That is hand embroidery stitches. இந்தியால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு விதமான stitches ஸ்பெஷல். For example, லக்னோல சிக்கன்காரி work, பெங்கால்ல காந்தா work, கர்நாடகால கசூத்தி work. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு விதமான embroidery ஸ்பெஷல். எம்ப்ராய்டரியில பாத்தீங்கன்னா 12 stitches basic stitches னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா ஸ்டிச்சஸுமே வரும். அது என்னென்னா ரன்னிங், பேக், ஸ்டெம், செயின், லேசி டேசி, சாட்டின், பட்டன் ஹோல், ஹெரிங் போன், ஃப்ரெஞ்ச் நாட், வீவிங், கிராஸ் அண்ட் ஃபெதர் ஸ்டிச். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கிலுமே ஃபேமிலி ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த எம்ப்ராய்டரி டுட்டோரியல் சீரீஸில் இதையெல்லாம் பேசிக்லேருந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னுடைய எம்ப்ராய்டரி ஆல்பம் தான். எம்ப்ராய்டரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எம்ப்ராய்டரி ஃப்ரேம், எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ், காட்டன் த்ரெட்ஸ், என்னென்ன கலர்ஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். பென்சில், ஸ்கேல், பீஸ் ஆஃப் கிளாத் அண்ட் ஒரு நீடில் காது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். இப்போ எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னர் ரிங், அவுட்டர் ரிங் ரெண்டு இருக்கும். இன்னர் ரிங்கை கிளாத்துக்கு அடியில் வச்சுட்டு அவுட்டர் ரிங் ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு இன்னர் ரிங் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிடணும். ஸ்க்ரூவை கொஞ்சமாக டைட் பண்ணிவிட்டு கிளாத்தை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். சுருக்கமே இருக்கக்கூடாது. எந்த எம்ப்ராய்டரி போடுறதா இருந்தாலும் கிளாத்தில் சுருக்கம் இருக்கக்கூடாது. நல்லா மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு எம்ப்ராய்டரி போடணும். அப்புறம் ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ எம்ப்ராய்டரி ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரன்னிங் ஸ்டிச், ஃபேமிலி ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். த வெரி பேசிக் ஸ்டிச் ரன்னிங் ஸ்டிச்சு. இதுக்கு நான் 3 strands த்ரெட் எடுத்து ஊசியில் கோத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணி அங்கங்கே டாட் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போது ஊசியை கீழே இருந்து குத்தி மேலே எடுத்துக்கலாம். அடுத்த டாட்டில் கீழே குத்திக்கோங்க. அதுக்கு அடுத்த டாட்டில் ஊசி கீழே இருந்து மேலே குத்தணும். குத்தி வெளியே எடுத்துக்கணும். அடுத்த டாட்டில் கீழே குத்திட்டு அதே மாதிரி மேலே எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் குத்திட்டு வரணும். இது ரொம்ப பேசிக் ஸ்டிச் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டிச்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தையலுக்கும் இன்னொரு தையலுக்குமான இடைவெளி வந்து சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை தான் காந்தா ஒர்க்னு பெங்கால்லையும் ஒடிசாலையும் போடுவாங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு கீழே குத்தி முடிச்சு போட்டுக்கணும். இந்த காந்தா ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் ஃபுல்லாகவுமே இந்த ரன்னிங் ஸ்டிச் மட்டுமே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லேஸ்டு ரன்னிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுக்குமே நான் ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்து இன்னொரு கலர் த்ரெட்டும் கோத்து எடுத்துக்கிறேன். இப்போது ஊசியை துணிக்கு அடியிலேருந்து குத்தி மேலே எடுத்துக்கோங்க. இப்போ ஊசியோட பின் பக்கத்தை ஒரு ஸ்டிச் வழியாக குத்தி மேலே எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டிச் வழியாக குத்தி கீழே எடுக்கணும். பாருங்கள், அடுத்த ஸ்டிச்சு கீழே இருந்து மேலே கொண்டு போகணும். அடுத்தது மேலேருந்து கீழே கொண்டு வரணும். இதே மாதிரி இந்த த்ரெட்டை கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழேன்னு வளைச்சி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். வளைவாக இருக்கும். அதனால தான் இது பேர் வந்து லேஸ்டு ரன்னிங் ஸ்டிச்சு. இதே மாதிரி ஸ்டிச் ஃபுல்லாகவுமே நம்ம போட்டுக்கணும். இப்போ முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா விப்டு ரன்னிங் ஸ்டிச்சு. இதுக்குமே ரன்னிங் ஸ்டிச் தான் பேசிக்காக நம்ம போட்டுக்கணும். இது என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இப்போ போட போகிற ரன்னிங் ஸ்டிச் வந்து கொஞ்சம் சின்னதாக கிட்ட போட்டுக்கணும். இதுக்கு முந்தின ஸ்டிச் மாதிரி இதுக்கும் இன்னொரு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன தையல்களாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அதே மாதிரி ஊசியில் இன்னொரு கலர் த்ரெட்டு கோத்துட்டு கீழேருந்து குத்தி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு ரன்னிங் ஸ்டிச்சுக்குள்ளே ஊசியை கோத்து எடுத்துக்கிறேன். கீழே இருந்து மேலே. அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளேயும் கீழே இருந்து தான் நான் மேலே கோத்து எடுக்கிறேன். பாருங்கள், கீழே இருந்து மேலே கோத்து எடுத்துக்கணும். இதுக்கு முந்தின ஸ்டிச் பார்த்திங்கனாக்கா ஒரு முறை மேலேருந்து கீழே கொண்டு வரணும். அடுத்த முறை ஊசியை கீழே இருந்து மேலே கொண்டு போகணும். ஆனால் விப்டு ரன்னிங்கில் பார்த்திங்கனாக்கா ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம ஊசியை குத்தி எடுக்கணும். அதாவது கீழேருந்து குத்தி மேலே எடுக்கணும். ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம கொண்டு போகணும். இது பார்த்திங்கனாக்கா கயிறு முறுக்குனா மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இவ்வளோ அழகாக கயிறு முறுக்கி இருக்கிற மாதிரி இந்த ஸ்டிச் வந்திருக்கு. இந்த ஸ்டிச்சு ப்ளவுஸ் டிசைன்ஸில் ப்ளவுஸ் ஸ்லீவ்லலாம் வந்து பார்டர் மாதிரி போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும்.
அடுத்த வீடியோஸில் இதே ரன்னிங் ஸ்டிச்சோட மற்ற ஸ்டிச்சஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டிச்சஸ் மட்டும் இல்லாமல் இதை எப்படி டிசைன்ஸில் அப்ளை பண்ணலான்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன்.